ஹேபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர். இந்த புக்ல ஒரு ஹேபிட்டை உருவாக்குறதுக்கும் ஒரு பேட் ஹேபிட்டை அழிக்கிறதுக்கும் ஆத்தர் 4 ஸ்டெப் கொடுக்கிறாரு. நம்பர் 1 queuing, நம்பர் 2 craving, நம்பர் 3 response, 4 reward. சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேட் ஹேபிட் வந்து ஒருத்தருக்கு இருக்கு, ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறாரு அப்படின்னு நம்ம வச்சிருப்போம். இந்த 4 ப்ராசஸையுமே அவர் அண்டர்கோ பண்ணுவாரு. நம்பர் 1 queuing, அந்த பாக்ஸ் அவர் பாக்குறாரு, பார்த்த உடனே அவர் மைண்ட்ல ஒரு ட்ரிகர் உருவாகுது, அதுதான் queuing. நம்பர் 2 என்ன அப்படின்னா craving, பார்த்த உடனே அதை எடுத்து சாப்பிடணும், அதை எடுத்து அவர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவருக்குள்ள உண்டாகுது, தட் இஸ் கால்ட் craving. நம்பர் 3 ரெஸ்பான்ஸ், அந்த கிரேவிங் உருவான உடனே அவர் அதை எடுத்து யூஸ் பண்றாரு. சோ அவர் இந்த ப்ராசஸ் பண்றாரு இல்லையா, அதுக்கு பேர் தான் ரெஸ்பான்ஸ். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா ரிவார்ட், அதுல இருந்து அவருக்கு கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ், அவர் பிரைனுக்கு கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ். சோ இப்ப இவரு இந்த ஹேபிட்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா இந்த 3rd ஸ்டெப்பை மட்டும் அவர் மாத்தினா போதும். ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆகுது, நம்பர் 2 அதுக்கான கிரேவிங்ஸ் உண்டாகுது, நம்பர் 3 ரெஸ்பான்ஸ். அந்த கிரேவிங்ஸ் உருவான உடனே அவர் அந்த சிகரெட்டை யூஸ் பண்ணாம அதுக்கு பதிலா வேற ஒரு விஷயம், அவருக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டையோ இல்ல அவருக்கு பிடிச்ச ஒரு கூல் ட்ரிங்கையோ அவங்க கொடுக்கறது மூலமா டைரக்டா இந்த 4th ஸ்டெப்பான ரிவார்ட், அதாவது நம்ம பிரைனுக்கு கிடைக்க வேண்டிய ஹாப்பினஸ் நமக்கு கிடைச்சிடும். சோ ஈஸியா அந்த பேட் ஹேபிட்ல இருந்து நம்ம வெளியே வந்துட முடியும்.